வழிய வழிய பார்க்காத, அவ உனக்கு தங்கச்சி. அதை சொல்ல வேண்டியது நீ இல்ல, அவ. சொல்லுவா. ஹாய், என் பேர் ஸ்வாதி. ஓ. நான் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த டீமோட என்னை கோஆர்டினேட் பண்ணிக்க சொன்னாங்க. ஹாய், என்னோட பேர் ஷாம். ஹாய் ப்ரோ. ப்ரோவா? சம வல்பு. இப்போ உனக்கு இருக்கும் பாரு. ஹாய், திஸ் இஸ் சுவாமி. ஹாய். என்ன மட்டும் ப்ரோன்னு சொல்லாதீங்க சுவாதி. ஓகே. எதுக்குன்னா எங்க ஊர்ல என்ன ப்ரோன்னு சொன்ன பொண்ணுக்கெல்லாம் புருஷனா அங்கிள்ஸ் தான் மாட்டினானுங்க. நீங்க வேற ரொம்ப அழகா இருக்கீங்களா? உங்க ஹஸ்பண்ட் அங்கிள் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதான் விஷயம். போட்டான்டா பிட்ட. ஹாய் ஸ்வாமி. அதே தாங்க. அப்புறம் இவனுங்களெல்லாம் ப்ரோன்னு சொல்லலாம், நோ ப்ராப்ளம். என்னடா முடிக்கிறீங்க? உங்க தங்கச்சிக்கு ஹாய் சொல்லுங்கடா. சரி, நம்ம அப்புறம் பேசலாம். எஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா? அதான் நான் கூட அதான் சொல்ல வந்தேன். ஸ்வாதி. ஸ்வாதி சுவாமி பேரு கூட மேட்ச் ஆயிருச்சு. நம்ம கூட சீக்கிரம் மேட்ச் ஆனா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன? உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதான். தேங்க்யூ. புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, வேலையை பார்த்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட மட்டும் கேளுங்க. ஏன்னா இந்த ஆபீஸ்ல A to Z எல்லா வேலையும் இழுத்து போட்டு சேர்த்து நான் ஒருத்த மட்டும் தான். நீங்க சுவாமி தானே? பாப்புலர். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது யாரு? சுவாமி ரெக்கமெண்டேஷன் கேண்டிடேட். ஒரு வேலையும் செய்ய தெரியாத அவனுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க? வேற சுவாமி இருக்காங்களா இந்த ஆபீஸ்ல? யாரும் இல்லைங்க, சார் மட்டும்தான். குத்துனா மூச்சு மேங்க பிக்கல் ஆயிடும். இவனுங்க எப்படிதாங்க, யாராச்சும் என்ன புகழ்ந்தா சுத்தமா பிடிக்காது. இவனுங்க பேசுறதெல்லாம் நீங்க ஏதோ பெருசா எடுத்துக்க வேண்டாம். சரிங்க, தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். என்னங்க தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? ஏதோ வெளியாளு மாதிரி. நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துப்பியா? ஓகே. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு ராசி பலன்ல என் லைஃப் பார்ட்னரை பாப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களை பார்த்த அப்புறம் தான் அது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் ராசி பலன்ல கூட என் லைஃப் பார்ட்னரை பாப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன விட்டீங்கன்னா நான் போய் அவரை தேடுவேன். நல்லா சரிங்கடா. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா? உங்க யாருக்கும் கிடைக்காது, எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. சொல்லு. அந்த பொண்ணை கரெக்ட் பண்ற சான்ஸ். இப்போ போய் வேலையை பார்க்கலாமா? இவனை இங்க நின்றுட்டு இருக்கான். ஒருவேளை நமக்கு தான் வெயிட் பண்றானோ? பையன் குரங்கு மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் சென்டிமெண்ட்ஸ் ஜாஸ்தி. எனக்கு தானே வெயிட் பண்றா. ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. வெயிட் பண்ணது உனக்காக இல்ல, சுவாதிக்காக. டேய் பைத்தியமாடா நீ? தங்க மாதிரி மேடம் இருக்கிறப்போ ஃபார்மல்ல இருக்க மேடமை சாரியில வர வச்ச. பேசினாலே திட்டிட்டு இருந்த மேடமை எல்லாரும் முன்னாடி சிரிச்சு பேச வச்ச. யார்கிட்டயும் ஷேர் பண்ணாத விஷயத்த கூட உன்கிட்ட ஷேர் பண்ண வச்ச. இவ்வளவு பண்ண மேமை விட்டுட்டு ஆபீஸ்ல சுவாத்தி ஏரியால பிரீத்தின்னு சுத்திட்டு இருக்க. சரி, நீ ஒன்று சொல்லு. என்னை மேடம் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு நீ சுவாத்தியா கரெக்ட் பண்ண பாக்குறல? அது கூட கொஞ்சம் லைட்டா யோசிச்சேன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் இல்ல, முழுசா தான். ஆனா அந்த பொண்ணு தான் உன்னை ப்ரோன்னு சொல்லிட்டால. டேய், இப்போ லவ்வரா இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஒரு டைம்ல பசங்களை ப்ரோன்னு சொன்னவங்க தான்டா. இதெல்லாம் இப்ப ட்ரெண்டுடா. ராஜா ராணி படம் பார்க்கலையா? சீ, வெக்கங்கட்ட நாய்களா. அடே, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. மேடம்னா எனக்கு ரெஸ்பெக்ட். நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். சுவாதி என் க்ரஷ். அவளை மட்டும் லைன்ல வச்சுக்கிறேன். மேடம்னா ரெஸ்பெக்ட். முதல்ல மேடம் ஃப்ரெண்டா பார்க்கறத நிறுத்திட்டு நார்மலா பாரு, அப்ப உனக்கே புரியும். நார்மலா பார்த்தா மட்டும் என்ன வரப்போகுது? ஒன்னும் வராது. ஒன்னும் இல்லையா? ஒன்னும் வராது. நிஜமா சொல்லு. அதெல்லாம் ஒன்னும் வராது. ஒன்னும் இல்ல. தப்பு. மேடமும் இல்ல, சுவாத்தியும் இல்ல. மேடமும் இல்ல, சுவாத்தியும் இல்ல. ஹாய், என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்காகவா? இல்ல சுவாதிக்காக மேடம். உங்களுக்காக தான் மேடம். சரி, வா போலாம். மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. என்ன விஷயம் சொல்லு. கொஞ்சம் பர்சனல் மேடம். சரி வா சொல்லு. என்ன உன் பிரச்சனை? பிரச்சனை இல்லை மேடம், வேண்டுகோள். நீங்க ஒரு பையனை பார்க்க போறப்ப நான் வரணும்னு சொன்னீங்கல்ல, நான் ஏன் உங்க கூட வரேன்னு ஒத்துக்கிட்ட சொல்லுங்க. நீங்க கெஞ்சி கேட்கும்போது நான் மறுக்காம ஓகே சொல்றது என் கடமை மேடம். இப்போ நான் என்ன பண்ணணும்? எப்படி மேடம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம, துளி கூட கேப் இல்லாம இவ்ளோ பில்டப் கொடுக்குறியே, அப்போ ஏதோ இருக்கு. சொல்லு. அது நானு. சரி, நீ வெக்கப்பட்டுட்டே இரு, நான் வேலையை பார்க்க. மேடம் சொல்லிட்டு இருக்கல, கேளுங்க. சொல்லு. நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன் மேடம். தெரியும், புளிப்பு மிட்டாய் தானே?
எபிசோடுக்கு ஒரு வாட்டியா சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுல, இனி சொல்லாதீங்க, வலிக்குது. அப்ப வேற யாரு? சொல்றேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். என் டீம்ல ஒரு பொண்ணு இருக்கால, சுவாதி. அவ இன்னைக்கு தானே ஜாயின் பண்ணா, அதுக்குள்ள லவ் எப்படி? மேடம், பந்திக்கு முந்திக்கணும்னே உங்களுக்கு தெரியாதா? பந்திக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அது இல்ல மேடம், எத்தனை பொண்ணுங்களை ட்ரை பண்ணியிருப்பேன். ஆன்லைன்ல ட்ரை பண்ணா பிளாக் பண்றாளுங்க, ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணா சீன்றாளுங்க. இப்பதான் நம்ம டீம்லயே செம்ம ஃபிகர் ஒன்று வந்திருக்கல, அதான் அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கல சொன்னேன். அவ்வளவு அழகா அவ? பொண்ணா இருந்தா போதும். நல்லது நடந்தா சரிதான் சுவாமி. தேங்க்ஸ் மேடம். இதுல பியூட்டி என்ன தெரியுமா? அந்த பொண்ணு தானே? அது தெரிஞ்ச விஷயம் தானே, அது இருக்கட்டும். அந்த பொண்ணு வந்த உடனே எல்லாரையும் ப்ரோன்னு சொல்லிருச்சு, என்ன தவிர. எல்லாரையும் அண்ணா சொல்லிருக்கானா, நாளைக்கு உன்னையும் அண்ணா சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதுல என்ன? சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சாப்பிடாதீங்க. எதுவா இருந்தா என்ன, இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்ற? ஒன்றும் இல்லை மேடம், பாஸே என்ன பெருமையா பேசினா எனக்கு ஒரு கெத்து கிடைக்கும்ல, அந்த பொண்ணும் கிடைச்சிடும். அதுக்கு தான் இப்போ அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன சொல்றீங்கன்னா, நான் சின்சியர் ஒர்க்கரு, வேர்ல்ட்லியே பெஸ்ட், இப்போ போட்டமஸ், அவதார் தி வே ஆஃப் வாட்டர், ஒகண்டா ஃபாரெவர், டெர்மினேட்டர், டைனோசரஸ், அப்படி இப்படி. நிறுத்து, இதெல்லாம் அனிமல்ஸ் பேரு. இதெல்லாம் அனிமல்ஸ் பேரா? ஒரு காலத்துல கெத்தா இருக்குன்னு எஃபி நேமே வச்சுட்டு இருந்தோமே, சுவாமி ஹிப்போபட்டமஸ். சீ சரிங்க, நீங்களே ஏதாவது பேசி முடிச்சு அந்த பொண்ணை நீ செட் பண்ணி கொடுத்துருங்க. நீ பெரிய ஆளுதான் சுவாமி. உன் அப்பா ரெக்கமெண்டேஷன்ல வேலை, என் ரெக்கமெண்டேஷன்ல லவ். கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல உனக்கு. ஐயோ புகழாதீங்க. ஆனா நான் என்ன சொன்னா என்ன, உனக்கு ஒரு வேலையும் தெரியாதுன்னு இந்நேரம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? அது அப்படிதான் நடக்கும்னு நைட்டு ஃபுல்லா உட்காந்து பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டேன். என்ன, அதை வச்சு மேனேஜ் பண்ணிருவியா? ஒர்க் பண்றதுக்கு அது போதுமான்னு தெரியாது மேடம், ஆனா ஒர்க் பண்ற மாதிரி நடிக்கிறதுக்கு அது போதும்ல. பிடெக்கே அப்படிதானே மேடம் முடிச்சேன். உன் அப்பா சொல்லியும் கேட்கல, நான் சொல்லியும் கேட்கல, ஆனா அந்த பொண்ணுக்காக கத்துக்கிறேங்கிற. என்னவோ மேடம், எல்லாரும் ஜாப் சேர்றதுக்கு முன்னாடி கத்துப்பானுங்க, நான் ஜாபை விட்டு போறதுக்கு முன்னாடி கத்துக்கிறேன். சரி மேடம், சுவாதி வரதுக்கு டைம் ஆச்சு, நான் போறேன், இல்லை எவனா தூக்கிடுவான். பாய் மேடம். அப்புறம் அந்த பில்டப் மறந்துடாதீங்க. கிரேசி ஃபெல்லோ இவன். அடே, சுவாதி செம கியூட்டா இருக்கால? ஆமா, செம கியூட்டா இருக்கா. அடே, ஒரு பொண்ணுக்காக ஃப்ரெண்டை எனிமையாக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்கும் இஷ்டம் இல்லை, அதனால நீயே டிராப் ஆயிடு. டேய், அந்த பொண்ணு உன்னோட கலர் ஜாஸ்திடா. அப்ப கலரை பத்தி நானும் நீயும் தான் பேசிக்கணும். என் கலரை பத்தி நீ பேசுற பரதேசி. நீ என்னை பத்தி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ற. அங்க பாரு காம்படிஷனுக்கு எத்தனை பேர்னு. அடே, யாரா இவனுங்களா? கவர்மெண்ட் வேலைக்கு கூட இவ்வளவு காம்படிஷன் இருக்காதுடா. அழகான பொண்ணுங்களுக்கு அந்த ரேஞ்சில் தான் டிமாண்ட் இருக்கும். இப்போதான் பக்கத்து டீம்லேருந்து ஒருத்தன் வந்து அரை மணி நேரம் விட்டு போட்டு போனான். நமக்கு செட் ஆகலன்னா பரவாயில்ல, பக்கத்து டீமுக்கு மட்டும் செட்டே ஆகக்கூடாது, அர்ஜென்ட்டாக கட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? டேய், அங்கே தண்ணி இல்லை, நான் கொடுத்து உஷார் பண்ணுற பாரு. இந்தாங்க தண்ணி. தேங்க்யூ. குடிங்க. போதுமா? ஸ்வாதி, ஏதாச்சும் ஹெல்ப்னா என்ன மட்டும் கூப்பிடுங்க. நம்ம டீம்ல யாருக்கு நல்லா வேலை தெரியும், கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. ரைட், இவ இப்படி புரிஞ்சுக்கிட்டா போல. ஏதாச்சும் டவுட்னா என்ன கேளு, எனக்கு தெரியலனா நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்கலாம், ஓகேவா? ஓகே. ஆமா சுவாமி, நீங்களும் மேமும் ரொம்ப க்ளோஸ் ஆமே, ஆபீஸ்ல எல்லாம் அதே தான் பேசிட்டு இருக்காங்க. அது எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ், சோ நான் அவங்கள ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், அதான். மேடம் உன் ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்றாங்கன்னா நீ கொஞ்சம் நல்லவனா தான் இருப்ப போலியே. கொஞ்சம் என்ன கொஞ்சம், நான் ரொம்பவே நல்லவன். விட்டுருந்தா ஆதார் கார்டில் அப்பா வீணும், பேன் கார்டில் புத்திசாலின்னு போட்டு கொடுத்துருவாங்க தெரியுமா? ஆஹா, பாஸ்போர்ட்ல புள்ளிராஜான்னு போட்டிருக்குமா? சீச்சி, கொடுத்த பில்டப்லாம் வேஸ்ட். பரவாயில்ல, நீங்க தானே. சுவாமி, ஒரு சின்ன ஃபேவர் பண்றியா? உங்களுக்காக வாரே நடத்துவேன், சின்ன ஹெல்ப் தானே, சொல்லுங்க என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு, என் ஒர்க் நீ முடிச்சிரியா? நான் வெளியே போய் காஃபி குடிச்சிட்டு வரேன். சரி, ஓகே ஓகே, நான் பார்த்துக்க. ரைட்ரா, வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. எனக்கு தான் நடக்கணுமா இதெல்லாம்? என்னவோ சப்டைட்டில் இல்லாத கொரியன் படம் பார்க்குற மாதிரிலாம் இருக்கு இது. ஒரு கர்மமும் புரியல. அவ வந்து பார்த்தா அசிங்கமா போயிருமே. டே ஷாமு, இங்க வாயேன். அடே, அந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டுச்சுடா, எனக்கு ஒரு இளவும் புரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? முடியாது. உன் காலில் வந்து கேட்குறேன், பண்றா. நீ ஒரு பக்கம் ட்ரை பண்ணு, நான் ஒரு பக்கம் ட்ரை பண்றேன். 500 ரூபா கொடுக்குறேன்டா, பண்றா.
500 கஷ்டம். 1000. சரி அப்போ ஓகே. ஆ முடிஞ்சது அவ்வளோதான். அவ்வளோதானா? நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் பண்ண ம், சொல்லி. bye. ம். 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 முடிஞ்சது. முடிஞ்சுதா? உட்காருங்க. ஒர்க்கு முடிஞ்சது. மொத்தத்தையும் நான் தான் பண்ணேன். தேங்க்ஸ் சுவாமி. ஸ்வாதி, இப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே, கொஞ்சம் உங்க நம்பர் தரலாம்ல? அப்படியா? முதல்ல நம்பர் வாங்குவேன், அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், மேட் ஃபார் ஈச் அதர், லவ் ஃபார் எவர், இதான ப்ராசஸ்? ஐயோ சிச்சி, அது இல்ல. நைட்டு உனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நான் கால் பண்ணி சால்வ் பண்ணலாம்ல, அதுக்கு தான். பாரு சுவாமி, மேடம் ஈஸியா நம்பர் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு ஆஃபீஸ்ல வந்து கேட்குறேன். ஓகே? ம் சரி. சி, கடைசியில் 1000 ரூபாய் நஷ்டம். டேய் நம்பர் கொடுத்தாளா? கொஞ்சம் எனக்கும் குர்ரா. கொடுத்தா, எழுதிக்கோ. 7. 7. அவ்வளோதான் சொன்னா. அவ செருப்பு நம்பர் 7. போய் வாங்கி கொடு அவளுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டும் பில்டப் கொடுத்தாலே தவிர நம்பர் கொடுக்கலனா ஐ லைக் ஹர்டா. சான்ஸே இல்லை. அவன் நம்பர் கொடுக்குற வரைக்கும் விட பொறுத்தா இல்லை. நெவர் கிவ் அப். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. இந்த பக்கத்து டீம்ல இருந்து ஒருத்தன் வந்தான்ல, அவனுக்கு நம்பர் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இவன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? எனக்கு அதே டவுட் தான்டா. டேய் உனக்கு ஒன்று சொல்றேன், அதை பண்ணு. அவன் நம்பர் எடுத்துட்டு சர்ப்ரைஸா அவளுக்கு மெசேஜ் பண்ணு. சர்ப்ரைஸ் ஆயிடுவா. அவளுக்கே தெரியுமா அவன் நம்பரா? எப்படி? மேடம் கேளு, அவங்க கிட்ட தான் எல்லா டீடைல்ஸும் இருக்கும்ல. மேடம் சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. சரி ஓகே, அப்ப நம்பருக்காக இப்படியே சுத்தின்னு எவனாவது தூக்கின்னு போயிடுவான். உன் இஷ்டம். 7:30க்கு பிறந்தவனே. சரி பாத்துக்கிறேன், விடு. தெய்வமே, ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சே ஒரு தப்பு பண்றேன். தயவு செஞ்சு மன்னிச்சிரு ப்ளீஸ். மேடம், எங்க அப்பாவுக்கு கால் பண்ணோன்னு ஃபோன் எடுத்தா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் உங்க ஃபோன் தரீங்களா? முடியாது. ஐயோ, முடியாதா? ஆமா, என் ஃபோன் எதுக்கு? வேற யார்கிட்டயும் ஃபோன் இல்லையா? மேடம், மற்றவங்க ஃபோனில் எப்படி எங்கள் அப்பா நம்பர் இருக்கும்? உங்கள் ஃபோனில் இருக்கும்ல, அதனால தான். உன் அப்பா நம்பர் உனக்கு மனப்பாடமா தெரியும் தானே? ஞாபகம் இல்லை. பிடிஎஃப்ல அதெல்லாம் சேவ் பண்ணலையா? கொடுங்க. எடுத்துக்கோ. பாஸ்வேர்ட் தெரியுமா? தெரியாது. குடு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். என்ன பம்முற? ரெஸ்பெக்டிங் மேடம். ஆமா, ஐயோ சத்த, எனக்கு ஒரு டவுட். சமாளிப்போம். என்ன மேடம்? இன்னும் 2 monthsல நீ வேலையை விட்டு போக போறேல, அப்புறம் என்ன அந்த பொண்ணு மேல லவ்? என்ன மேடம், வேற கண்ட்ரில இருந்தெல்லாம் கூட லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப என்ன? அப்புறம் யாருக்கு தெரியும்? ஒரு வேலை எல்லாம் நல்லபடியா போச்சுன்னா என் பிசினஸ் இங்கேயே கூட ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? உன்கிட்ட எல்லா क्वेश्चंसக்கும் ஆன்சர் இருக்குல்ல? ஆப்வியஸ்லி. கிளம்பு. தேங்க்யூ மேடம். ஹாய் ஸ்வாதி. நான் தான் சுவாமி. நீ எனக்கு நம்பர் கொடுக்காம எப்படி உன் நம்பரை கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கிறியா? ஷாம் சொன்ன சர்ப்ரைஸ் சரியா நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுது. ஹலோ. டேய் யாரா நீ? இது என்ன மேல் வாய்ஸ் கேக்குது? யாருன்னு தெரியலையே. மேடம் எதுக்கு கால் பண்றாங்க? ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? என்ன பண்றது?